Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது I become overpower mage after 4000 year எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எப்பயும் போல தான் லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். அங்க ஒரு பயங்கரமான ஃபீனிக்ஸ் வந்திருக்கும்ல, அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாகறா. ஏன்னா ஒரு ஃபீனிக்ஸை யாராலையுமே டேம் பண்ண முடியாது. ஆனா இந்த ஃபீனிக்ஸை பார்க்கும்போது அதுக்கு பயங்கரமா அடிப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் கூட இது சண்டை போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லூக்கஸுக்கு இந்த ஃபீனிக்ஸ் ஆல்ரெடி தெரியும். இவனோட பழைய ஃப்ரெண்டு தான் இந்த ஃபீனிக்ஸ். கோல்டன் டேஸ்ல இந்த மாதிரி நானும் இந்த ஃபீனிக்ஸும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம். மழை டைம்ல கூட நாங்க அப்படி ஜாலியா இருந்தோம். ஒரு பந்தயம் வச்செல்லாம் விளையாடணும். வரியா நம்ம வந்து ஒரு ரேஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மலைக்கெல்லாம் நீ பயந்து போவியா என்ன? இது வெறும் சாதாரணமான மலை ஒண்டி தான். இதனால உன்னோட ஃபயர் என்ன வீக் ஆயிடுச்சா? ஒத்து போறவங்களுக்கு லஞ்ச் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி குதிச்சு விளையாடணும் இவங்க. ஆனா இப்போ இந்த ஃபீனிக்ஸோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கு. அதுக்காக ஹீரோ தான் உன்னோட பவரை கொடுக்குறான். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இசபலுக்கு அவனை பாக்குறதுக்கு வேற ஒரு பர்சன் மாதிரி தெரியறான். ஏன்னா அவனை பார்க்கும்போது டோட்டலா அவன் டிஃபரெண்டா மாறிட்டான். அவனோட ஸ்லாங், அவன் பேசுற விதம் எல்லாமே அப்படியே வேற ஒத்த பண்ற மாதிரி இருக்கு. ஃபீனிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகி மொத்தமா ஹீல் ஆயிதா. லூக்கஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லையே நண்பா, நீங்க வந்தோனே எனக்கு பழைய ஞாபகம்லாம் உன்னால வந்தது தெரியுமா? அதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் நீ வந்து ஏதாச்சும் ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுக்கணும்னா பார்த்து தேர்ந்தெடு. உன்னோட அளவுக்கு தான் நீ சண்டை போடணுமே. இதுக்கப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் பறந்து போகுதா, அங்க இவனுக்காக ஒரு கிஃப்டையும் அது விட்டு போகுது. அது ஃபீனிக்ஸோட ஒரு இறகு தான். இதை வச்சு இன்ஜுரிஸை ஈஸியாவே ஹீல் பண்ண முடியும். அதுக்கும் மேல நம்மளால மேஜிக் ஐட்டமா உருவாக்க முடியும். இத்தனைக்கும் இதோட விலை அது ஒண்டி ரொம்ப அதிகம் தெரியுமா? ஆனா பரவாயில்ல, இதுக்கு கூட நன்றி கடனா இருக்க தெரியுது. ஆனா சில பேர் இருக்காங்களே இதை விடவும் மோசமான ஆளுங்க. அவங்களெல்லாம் நான் என்ன சொல்றது? வந்து பேசுறது என்ன பத்தி தானே. எதுக்கு இப்படி நீ சொல்ற? மத்தவங்க கூட எப்படி பழகுறியோ அதே மாதிரி என்கிட்டயும் பழகலாம்ல. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவனோட மேஜிக் ஏத்தணும்னு சொல்லி அவன் உட்காந்துறான். இவனுக்கு என்னதான் மத்தவங்களுக்கு மரியாதை தரத்தில்லைனாலும் அவனை பார்க்கும்போது ஏதோ அந்த டிவைன் மாஸ்டர் அவனை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான். எல்லா டைம்லயும் அவனை என்னால பார்க்க முடியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த லூக்கஸ் ட்ரூமன் அவருக்கு நிறையவே நாலேஜ் இருக்கு. ஒரு ரொம்ப பலசாலி. அவரை ஒரு கிரேட்டஸ்ட் மேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் இவனை பாக்குறனோ அப்பெல்லாம் எனக்கு ஏன்னு தெரியல, இதோ அவரையே பாக்குற மாதிரி ஒரு விதமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபைனலி ஹீரோ 6வது ஸ்டாருக்கு வரான். இதுக்கு அவ கங்க்ராட்ஸும் பண்றா. பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரியே ஒரு மாசத்திலேயே 6வது ஸ்டாரை நீ சீக்கிரமாவே அடைஞ்சிட்ட. அதுக்கு கங்க்ராட்ஸ். ஆனா ஹீரோ ஒரு மாசமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கனால அவளுக்கும் அவன் சாப்பிடவே இல்லை. அவனோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருக்கு. அவன் பல நாளா சாப்பிடல. இதனால தான் அவன் அப்படி இருக்கான். ஏய், நீ வந்து உண்மையிலேயே வேற லெவலுப்பா. ஏன்னா நீ ஒரு மாசத்துக்குள்ளேயே 6வது ஸ்டாரை அடைஞ்சிட்ட. இது வரைக்கும் யாருமே ஒரே மாசத்துல இந்த அளவுக்கு வந்ததில்ல. இதை பத்தி வெளி உலகத்துக்குலாம் தெரிய வந்தா அவ்வளவுதான் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளவு பெரிய விஷயம். ஆனா ஆளு கொஞ்ச நேரத்திலேயே அங்க என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே மயங்கி விழ ஆரம்பிக்கிறான். ஏ, உனக்கு எதுவுமே ஆகல, நீ நல்லா இருக்கல? நான் வந்து நல்லா தான் இருக்கேன். நான் வந்து பல நாளா சாப்பிடல. நான் வெறுமா மானா ஒண்டி கேதர் பண்ணனால என்னோட உடம்பு அது வந்து இப்போ ஒத்துழைக்கல. வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம சீக்கிரமா ஹண்ட்டுக்கு போகலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நான் ஆயிலி ஃபுட்டா நான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில போறாங்களா, அந்த போற வழி முழுக்க அந்த மாஸ்டருங்களா இருக்கும்ல, இதுங்க அப்படி எந்த போய் கிடக்குது. இப்பதான் ஆளுக்கே புரியுது இது எல்லாமே பண்ணது அந்த ஃபீனிக்ஸ் பயப்புல தான். நினைச்சேன் அந்த ராஸ்கலோட வேலையா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபீனிக்ஸ் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கா. எனக்கு அப்பயே சென்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் மெடிடேட் பண்ணும்போது பிள்ளைக்கும் மாஸ்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதுக்கு காரணம் இதுதானா? ரொம்ப நன்றி ஃபீனிக்ஸ். ஏன்னா நீ வந்து நான் உனக்கு உதவி பண்ணனால எனக்கு உதவி நீ பண்ண ட்ரை பண்ணிருக்க. நம்ம திரும்பவும் சந்திக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்திக்கலாம். இதுக்கு மேல நம்ம ஹண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம டைரக்டா அங்க தாவலாம். ஆனா போற வழியிலேயே அங்க பயங்கரமா சத்தம் வந்து ஒலிக்க ஆரம்பிக்குதா. அறுபத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குது. கேட்டோன்னே ஹீரோ அங்க சம வேகமா புறப்பட்டு போறான். நீ வந்து என்ன தனியா விட்டு போயிட்ட, இப்போ நான் என்ன பண்றது? அந்த சைடு அங்க ஒரு ஆளு வந்து பயங்கரமா காத்துறான். என்ன வந்து தயவு செஞ்சு காப்பாத்துங்க யாராச்சும். முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கொடூரமா இருக்காங்க. அங்க இருக்கிற ஆளுங்க வேணும்ட்டே கத்தி எடுத்து அந்த பர்சன் மேல எரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் எப்படியா அவன் தப்பிக்கிறான். என்னப்பா உன்னால இதை கூட ஒழுங்கா பண்ண முடியல. இப்போ எனக்கான டர்ன் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட் பண்றாங்க. இது வந்து எப்பதான் வரும்? இப்போ வந்து என்னோட டர்ன். நான் வந்து எரியறேன். நான் எரியல அவன் வந்து மிஸ் ஆக மாட்டான். கண்டிப்பா இறந்து போயிடுவான். அதே மாதிரி அந்த பர்சன் தூக்கி போறானா, அது கரெக்டா அவனை தாக்கலான்னு போகுது. திடீர்னு அவன் தாக்கின ஆயுதம் அது வந்து அப்படியே வேற திசைக்கு போகுது. என்னப்பா நீ வந்து ஏதோ சொன்ன, அதாவது தாக்கிடுவேன் அப்படி எப்படின்னு. ஆனா இங்க உன்னால எதுவுமே பண்ண முடியல. காத்து கூட உன் பக்கம் இல்ல. சரி இப்போ வந்து நம்ம புறப்படலாம். டைம் வேற ஆகுது. ஆனா திரும்பி பார்க்கும் போதே அங்க ஹீரோ நிக்கிறான். சர்ப்ரைஸ், இது நான் தான். இதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப குழம்பி போறாங்க. யார் அது? பசங்களா? எல்லாருமே தாக்குறதுக்கு தயாராகுங்க. ஆனா ஹீரோ வந்து அங்க சைட்ல எல்லாம் பாக்குறானா, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு ஆள் இருக்கான், அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் மேல கத்தி வச்சு டார்கெட் பண்ணி விளையாடி இருக்காங்க. அவன் என்ன இறந்து போயிட்டானா? அவனுக்கு இன்னமும் உயிர் இருக்கா? நீங்க வந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? கருணியே இல்லாம மனுஷங்களை ஒரு டார்கெட்டா பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் சரிதானா? ஆனா இப்போ அந்த பையன் அவன் வந்து இறந்து போயிட்டானா இல்ல உயிரோட இருக்கானா? உனக்கு என்னடா வந்தது? இது எங்களோட ஏரியா. அங்க வந்து இப்படிதான் பண்ணுவோம். உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? அங்க இருக்கிற ஒரு ஆளும் அப்படி தாக்கலான்னு போனா திடீர்னு அங்க ஒரு மின்னல் அவனோட
தலையை தாக்குது. அது பட்ட அத்த செகண்டே அவனோட தலை அப்படியே துண்டா போகுது. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸ்டார் 5ல இருக்க எலக்ட்ரிக் மேஜிக் இவன் யூஸ் பண்ணா இவனோட லெவல் அது வந்து 5 ஒரு பர்சனை சாப்பிட்டு இருப்பான். அவன் கிட்ட கரெக்டா அந்த தலை போய் நிக்குது. என்னப்பா நீங்க பண்ண தப்புக்கு இப்ப பரிகாரம் உங்களுக்கு தேடி வந்து போல. நெக்ஸ்ட் சீன்ல இசபெல் அங்க வந்து பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி எந்து போய் கிடக்குறாங்க. ஒருத்தங்களை அவன் விட்டு வைக்கல, எல்லாரையுமே அவன் கொன்னுட்டான். இது எல்லாமே பண்ணது நீதானா? அம்மா நான் இதை வேணும்ட்டே தான் பண்ணேன். இவங்கள ஒருத்தனை நான் அப்படியே விட்டுருக்கேன். இங்க இருந்த இந்த ஆளு இவன் வந்து வைஸ் கேப்டனா, கண்டிப்பா கேப்டன் அப்படின்னு ஒருத்தரப்பான். அவனையும் நம்ம விட்டு வைக்க கூடாது, அவனை நான் கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக தான் ஒரு பலியாட நான் அனுப்பியிருக்கேன். இந்த சைடு அந்த பர்சனுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்பனா நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு நிறையவே ரத்தம் போயிடுச்சுப்பா. அதே மாதிரி உன்னை கொண்டு போறதுக்கு நாங்க ஒன்னும் தயாராகவும் இல்ல. நீங்க வந்து அப்படிலாம் ஒன்னும் பண்ணக்கூடாது. வந்து என்னோட சாகர அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கடைசியா. அதனால என்ன அப்படியே சாக விடாதீங்க. இந்த சைடு அந்த ஆளும் எல்லா விஷயத்தையும் சொல்றானா. பாஸ் அதாவது அந்த கேப்டன் பையன் நம்பவே இல்ல. என்ன சரக்கு அடிச்சு வச்சிருக்கேன், என்ன இன்னும் புலம்பின்னு இருக்க. யாருமே எப்படி எந்து போக வாய்ப்பு இருக்கு? யாரால அப்படி பண்ண முடியும்? இல்ல பாஸ் நான் அதான் சொல்றேனே, என்னோட 2 கண்ணால நான் வந்து பார்த்தேன். அவன் சாதாரணமான ஆளு மாதிரி தான் இருந்தான். அவன் வெள்ள முடியோட ரொம்ப மெலிசா இருந்தான். அதுக்குன்னு அவன் எப்படிப்பட்டவன் நீங்க அப்படி பார்த்து கெஸ் பண்ணக்கூடாது. அவன் ரொம்ப ஆபத்தானவன். இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு இன்னமும் டவுட் ஆகுது. அவன் ஒரு கண்டிப்பா பேட்டில் மேட்சா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பர்சனும் கேட்கறான், இப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுது? அவன் ஒரு ஆக்ரேட் ஹவுஸோட ஒரு பாடி கார்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த ஃபேமிலியில முழுக்க நைட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இந்த ஃபேமிலி வந்து இந்த மாதிரி மெஜிஷியன் எல்லாம் ஹையர் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணல. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஏரியால நிறைய பொருள் வந்து உடைஞ்சு போய் கிடக்குது. அங்க அந்த கேப்டனும் இருக்கான். ஏய் நீ வந்து என்ன இப்படி எல்லாம் முறைக்க கூடாது. உனக்கு தெரியுமா நான் வந்து எத்தனை வருஷமா உன்னை தேடினேன்னு? நீ தானே ஆக்வேட் நைட்டோட ஒரு பெரிய பொண்ணு சோனியா ஆக்வேட். சோனியாவோ ஒரு மிகப்பெரிய நைட்டு தான். இதனால கிடைக்கிற எல்லாரையுமே அவ பயங்கரமா தாக்குறா. இருக்கிற ஒரு பர்சனோட தலையும் அவ வெட்டி போட்டு கரெக்டா அவ கேப்டனை தாக்கலான்னு வரா. அதுக்குள்ள இன்னொரு பர்சன் வந்துடுறான். பரவாயில்லையே, நான் வந்து கேள்விப்பட்ட மாதிரியே எல்லா ரூமரும் உண்மையா தான் இருக்கு. நீ இப்போவும் அந்த சோட விடுற மாதிரியே இல்ல. ரூமர் படி பார்த்தா நீ வந்து ரொம்ப அழகா தான் இருக்க. எல்லாருமே சொன்னபடி நீ வந்து மத்தவங்களை அதாவது மேல்ஸை கம்பேர் பண்ணா ஸ்வாட்மேன்ஷிப்ல நல்லாவே இருக்க. இப்பதான் எனக்கு புரியுது, இதனாலதான் உனக்கு ரேஞ்ச் ஸ்டாம் அப்படின்னு ஒரு டைட்டிலும் கிடைச்சிருக்கு. ஸ்டைல வந்திருக்கு. எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் ஒண்டி தான் இருக்கான். அவரோட பேரு லூத்தர். பக்கத்துல 2 மெய்டு, அவ்வளவுதான். லூத்தரோட வயசும் கிட்டத்தட்ட 40-50 இருக்குமா. ரிட்டையர் அவர வயசுல தான் இருக்காரு. அவரால் சண்டையும் போட முடியாது. இது படி பார்த்தா இப்போ வெறுமா இந்த சோனியா இந்த பொண்ணு ஒண்டி தான் இருக்கா. ஆனா இந்த சைடு அந்த பேண்டட் கும்பலை பார்த்தா அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இன்னமும் இருக்காங்க. சரி அவ்வளவுதான், இந்த மாதிரி உன்னோட நிலைமை மோசமாயிடுச்சு. அந்த மெஜிஷியன் உன் கூடயே வந்தானே, அவன் எங்க? நீ வந்து என்ன பேசுற? எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அங்க வந்து எதுக்கு மெஜிஷியன் எல்லாம் ஹையர் பண்ண போறோம்? இப்போ இருக்க மெஜிஷியன் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்க போயும் ஹையர் பண்ணுவோமா என்ன? வாய்ப்பே இல்ல. இப்பதான் அந்த ஆளுக்கே புரியுது. அதாவது இது வரைக்கும் ஒருத்தன் வந்து இவங்களை தாக்குனால, அதாவது நம்ம லூக்கஸ் தான், அவன் இவங்க கூட வரல. ஆனா ஒரே ஒரு விஷயம்ப்பா, இந்த மாதிரி நோபல் லேடி இங்க இருக்கா, வந்து உன்னை அப்படியே விட்டுருவ முடியும் நினைக்க கூடாது. எங்க ஆளுங்க ரொம்ப வெறியா இருக்காங்க உன் மேல. இப்போ ஃபர்ஸ்ட் ஓ மேல நாங்க வந்து தாவ போறோம். நீ செத்து போனக்கு அப்புறம் இந்த 2 மெய்ட்ஸையும் நாங்க சும்மா விட்டு வைக்க மாட்டோம். உங்க மேலயும் நாங்க தாவி ஒரு மாதிரி அப்படியே ஓனாய் மாதிரி கொதற போறோம். இல்ல நீங்க வந்து அப்படியெல்லாம் அவங்கள பண்ணக்கூடாது. நீங்க அதுக்கு என்ன வந்து கொன்னுடலாம். அதேதான், நீங்க வந்து என்னையும் கொன்னுடலாம். நான் வந்து நீங்க அப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என்னையும் அப்படியே கொன்றுங்க. இதெல்லாம் பார்க்க முடியாம அவ வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கும் வேற வழி தெரியல. அதனாலே அவ கொல்லலான்னு போறா. அதுக்குள்ளே அந்த ஆளும் தடுக்கிறான். அப்படி ஒண்டி நடக்க கூடாது, சீக்கிரமா தடுங்க. நான் கொல்லலான்னு அந்த ஸ்வாட வீசுனா அந்த ஸ்வாட வந்து அப்படியே மறைஞ்சு போகுது. அதனால நம்ப முடியல, இது வந்து இவங்களோட வேலையா என்ன? ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஃபாஸ்ட் இல்ல. என்னோட கணிப்பு படி பார்த்தா அவ்வளவுதான், எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு இழக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல. பின்னாடி அந்த கேப்டனும் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல நீ வருவேன்னு. ஃபைனலி நீ வந்துட்ட. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் தெரியுமா. இப்போ ஏதோ ஒண்ணு நீ வந்துட்ட. வந்த திசையை வச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த பேஸ் அந்த திசையில இருந்து நீ வந்த மாதிரி இருக்கு. அப்பனா நீ எங்க ஆளுங்களை என்ன பண்ண? அதாவது நான் ஒண்ணுமே பண்ணல, உங்க ஆளுங்களை நான் நல்லா பாத்துக்கினேன், ஜாலியா வச்சுக்கினேன். கேட்டோடனே அவங்களோட கும்பலுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படி தாக்கலான்னு போறாங்களா? ஏன்னா அப்பதான் அவனால மேஜிக் அங்க கேஷ் பண்ண முடியாது. இவங்க நினைக்கிறத விடவும் அவன் ரொம்ப ஸ்பீடா கேஷ் பண்ணிடுறான். அங்க இருக்கிற ஒருத்தவங்களோட உடம்பெல்லாம் அப்படி கிழிஞ்சு போக ஆரம்பிக்குது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அவனோட பவர். அங்க இருக்கிற ஒருத்தனை அவன் விட்டு வைக்கல. அவனோட பவரை வச்சு யாரெல்லாம் வராங்களோ வச்சு செஞ்சு விட்டுறான். பாக்குற கேப்டனால அங்க சுத்தமா நம்ப முடியல. இது வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான மேஜ் அவன் பார்த்ததே இல்ல. எப்படி பார்த்தாலும் மேஜ் அவன் ஒரு சாதாரணமான மெஜிஷியன் தான். அவங்கள நம்ம ஈஸியாவே தோக்கடிக்க முடியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதும். ஒரு மேஜுக்கு எப்பயுமே மானா வந்து ட்ரெயின் ஆனாலே அவ்வளவுதான், அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையில இவன் வெயிட் பண்றானா, அவன் அட்டாக் பண்ண அங்க நிறைய ஆளுங்க இறந்து தான் போறாங்க. அதனால எப்படி ஒரே டைம்ல எவ்வளவு மேஜிக்கை இப்படி தொடர்ந்து யூஸ் பண்ண முடியுது? ஏன்னா என்னோட ஏகப்பட்ட ஆளுங்களை அவன் கொன்னுட்டான். அதுவும் எவ்வளவு நேரத்துக்கு இவன் மேஜிக்கை கேஷ் பண்ணிருக்கான். லூக்கஸ் அந்த கேப்டன் மேலேயே தாக்கலான்னு போறானா. கேப்டனும் சொல்றான், தயவு செஞ்சு நித்திரு, இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன் தோல்விய. அவங்க நித்தனோனே உடனே கேப்டன் கத்த ஆரம்பிச்சிடறான். அவ்வளவுதான் பசங்களா, சீக்கிரமா அவனை தாக்குங்க. இதுதான் ஒரு வாய்ப்பு. அவனுக்கு மானா இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய சோனியாவும் சொல்றான், உனக்கு மானா இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல அதெல்லாம்
அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வந்து வேறமா நான் பண்றதை பாரு. அங்க அவனோட மேஜிக்கை கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா, ஏரியா அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஏதோ எத்துக்கைக்கே வந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது என்ன எத்துக்கைக்கா? அங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூமிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்களா. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே அப்படியே இறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் நம்ப முடியல. இந்த மாதிரி ஒரு மேஜிக்கை நான் பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே இந்த 6வது எபிசோட முடியுது. ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.